கண் பார்வையற்ற இளம் பட்டதாரி பெண். என் பேர் சரண்யா. நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழநெட்டூர் கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு பிறவிலிருந்தே பார்வை இல்லை. எங்கள் அப்பா இறந்து 6 வருஷம் ஆயிட்டு. என்னை கொஞ்சம் கதவு ஜன்னல்கள் இல்லாத வீடு, வேலை செய்து தாயை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என ஏக்கத்துடன் காத்திருக்கும் பெண் குறித்த தொகுப்பு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வேலை வேணும், நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். கழிப்பறை வசதி கூட இல்லாத இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் என்னோட இந்த வழியை செவி சாய்த்து கேட்டு அதை நிரூபித்தருமாறு கேட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கீழநெட்டூர் கிராமத்தை சேர்ந்த சரண்யா பிறவியிலேயே பார்வை குறைபாடுடன் காணப்பட்டவர். பின்னர் முழு பார்வை திறனையும் இழந்து விட்டார். ஆனால் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. விடாமுயற்சியுடன் படித்து பட்ட படிப்பை நிறைவு செய்திருக்கிறார். தந்தை மறைந்துவிட்ட நிலையில் தாய் கூலி வேலை செய்து மகளை காத்து வருகிறார். தாயும் மகளும் அந்த சிறிய வீட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் அந்த வீட்டிற்கு கதவு ஜன்னல்கள் இல்லாததால் பெண்கள் வாழும் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்றும், மழை போன்ற பேரிடர் காலங்களில் அருகாமை வீடுகளில் தஞ்சம் புக வேண்டிய நிலை இருக்கிறது. தான் உழைத்து வீடு கட்டி தனது தாயை காக்க தனக்கு வேலை கொடுத்து உதவி செய்யுங்கள் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருக்கும் சரண்யாவிற்கு உதவி கிடைக்கும் என நம்புவோம்.